எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற ரீடிங் அப்படின்னா கும்பராசி கும்ப லக்னத்துக்குரிய மே மந்த் ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம். என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுடைய ஒர்க் சைட், ஃபேமிலி அண்ட் ஃபைனல் ஓவரால் பிளெஸிங்ஸ். இந்த மாதம் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன கைடன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு அது ரீடிங். ஓகேங்க, நம்ம ரீடிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இவங்க தான் வந்து கார்ட்ஸில் வந்து ஸ்வாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உங்களுடைய இந்த மாதத்துக்குரிய ஒர்க் சைட், ஃபேமிலி அண்ட் ஃபைனலாக ஓவரால் இந்த மாதத்துக்குரிய உங்களுடைய அட்வைஸ் ஆர் பிளெஸிங்ஸ் என்ன வருது அப்படின்னு லாஸ்ட்டில் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதத்துக்குரிய உங்களுடைய ஒர்க் சைடு ஹெர்மெட் அண்ட் கும்பராசி கும்ப லக்னம், 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா தனித்து போராடிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வருது. ஸோ உங்களுடைய ஒர்க் ஃபீல்டு எதுவாக இருக்கட்டும், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டுருந்தீங்க, இல்லை நீங்கள் வந்து சின்னதாக இருக்கட்டும், அது வந்து பெருசாக இருக்கட்டும், இல்லை ஒர்க் ஃபீல்டில் வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்களோ, ஓகே. ஸோ உங்களுக்குரிய ஒரு சப்போர்ட்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப குறைவு. ஆனால் வந்து நீங்கள் உங்களுடைய எஃபர்ட்ஸ் வந்து உங்களை அது என்ன சொல்லுவாங்க, ஒரு லெவல் இருக்கும், உங்களுக்குரிய ஒரு லெவல், அதை தாண்டி நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ அதுக்குரிய எஃபர்ட் நீங்கள் வந்து ஜாஸ்தியாக கொடுத்துட்ருக்கீங்க அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக, உங்களுடைய பென்டக்கிள்ஸ் க்ரோத்க்காக அப்படின்ற மாதிரி தெரியுது. அது டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணிட்டுருக்கலாம், இல்லை ஹெவி ஒர்க்காக இருக்கலாம். ஸோ நீங்கள் உங்களை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாமல் வந்து ஒர்க் பண்ணுற விஷயமா இருக்கலாம். சரி, தூக்கம் இல்லாமல் இருக்கலாம். ஓகே, நிறைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தெரியுது உங்களுக்கு. ஓகே, அந்த மாதிரி இருக்குது. சிலருக்கு வந்து இன்னும் நம்ம வந்து ஃபேமிலிக்குள்ளே போல், பட் இருந்தாலும் சிலருக்கு வந்து கடன், இஎம்ஐ அப்படின்றது வந்து போயிட்டுருக்குங்க. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சேலரி இல்லைனா வந்து ஒரு பிளேஸ் அப்படின்றது வந்து இன்னும் கிடைக்கல. ஸோ ஆல்ரெடி இருக்கிற இடத்துலையும் சரி, நீங்கள் வந்து ஒரு சும்மா இல்லை, உங்களுடைய எஃபர்ட் வந்து ஃபுல்லாக போட்டுட்ருக்கீங்க. அதை விட தாண்டி தான் நான் சொல்கிறேன். ஸோ நல்ல ஒரு உங்களுடைய என்ன சொல்கிறது, எல்லா விதமான உங்களுடைய ஸ்கில்ஸ், டேலண்ட்ஸ் அப்படின்றது வந்து காமிச்சிட்டு தான் இருக்கீங்க. ஓகே, வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து என்ன பாயிண்ட் வருதுன்னா, ஹை ப்ரீஸ்டஸாக இருங்க. ஹெர்மெட் அப்படின்றது வந்து சில விஷயங்கள் வந்து இன்னும் வந்து உங்களுடைய என்ன சொல்கிறது, ஒரு மன அலைச்சல் அப்படின்றது வந்து உங்களுக்கு இருக்குங்க. அது வந்து வெளியிடமாகவும் இருக்கலாம், நீங்கள் பண்ணுற விஷயத்தில். ஓகே, அது ஃபேமிலிக்குள்ளேயும் இருக்கலாம். அப்படின்ற ஒரு நாலா பக்கம் அப்படின்ற ஒரு கான்சன்ட்ரேஷன், நாலா பக்கம் ஒரு ப்ரெஷர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு போயிட்டுருக்கு. ஒர்க்கு மட்டும் கிடையாது, இது வந்து உங்கள் ஃபேமிலிக்குள்ளே கூட இருக்கலாம். ஸோ அதுக்குரிய இந்த கார்ட்ஸ் தான் எனக்கு அந்த மாதிரி தான் எனக்கு வைப் வருது. அதே மாதிரி வந்து ஹை ப்ரீஸ்டஸ் அண்ட் குயின் ஆஃப் ஸ்வாட்ஸ் அப்படின்றது வந்து எதுவுமே வந்து ஒரு என்ன சொல்கிறது, கடந்து போங்க, ஒரு ஹை ப்ரீஸ்டஸாக இருங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம நினைக்கிறது நாளைக்கு அப்படின்றது வந்து ஒரு இதே மாதிரி நடக்கும், இல்லை இதே தான் இருக்கும் அப்படின்றது விஷயம் கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாறுதல் அப்படின்றது வந்து கிடைக்கும். ஓகே, ஃப்யூச்சர். ஸோ ஹை ப்ரீஸ்டஸாக இருங்க. ஸோ நிதானம், பொறுமை அப்படின்றது வந்து இம்பார்ட்டண்ட் உங்களுடைய ஒர்க்கில். ஸோ கார்ட்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ உங்களுடைய எனர்ஜி அப்படி இருக்குது, அதனால தான் கார்ட்ஸ் அந்த மாதிரி கையிலேயே வந்து நிற்க மாட்டேங்குது. ஓகே, ஹேங்க்டு மேன். ஸோ என்ன பண்ணணும்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷன் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கீங்க. சிலர் வந்து அதான் ஃபஸ்ட்டே நான் சொல்லிட்டேன், எல்லா பாயிண்ட்டும் வந்துருச்சு, அதே தான் ரிப்பீட்டட் ஆகுது. ரீபர்த் ஆகிக்கணுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து எம்ப்ரெஸ் வந்திருக்கு. எவ்வளோ டேலண்ட் இருந்தாலும் நீங்கள் வந்து என்னென்னா அந்த அதுக்குரிய ஒரு அங்கீகாரம், அப்ரிஷியேஷன் கிடைக்கலனா உங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த ஃபீல் எப்படி இருக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ டோன்ட் வரி, கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, ஸோ ரீபர்த் வந்திருக்கு உங்களுக்கு. நீங்கள் வந்து உங்களுடைய இதுவே வந்து விடாதீங்க, டவுன் ஆகாதீங்க, ஸ்டெப் பேக் பண்ணாதீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு அவேர் ஆகிற டைம். ஏன்னா வந்து உங்களுக்கு காம்படிஷன் அப்படின்றது வந்து நீங்கள் இப்போ பார்த்தது கிடையாது. ஏன்னா கும்பராசி கும்ப லக்னம் அப்படின்றது வந்து என்னென்னா, நீங்கள் வந்து ஃப்ரம் க்ரோத் அப்படின்றது கூட சொல்லலாம்.
உங்களுக்கு வந்து அந்த காம்படிஷன் அப்படின்றது இருக்கும். நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் ஏன்னா சனி ஆட்சி அப்படின்றது இருக்கிறதுனால நாலா பக்கமும் அந்த ப்ரெஷர் இருக்கும். அந்த ஒரு இது இருக்குது உங்களுக்கு. ஸோ அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறது வந்து புதுசு கிடையாது. ஓகே, நீங்கள் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் வந்து இப்போ வந்து நீங்கள் என்ன போன மாதம் வந்து நல்லா வந்துருந்துச்சு உங்களுக்கு. அதுக்குரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் இந்த மாதம் வந்து இந்த ஸ்ட்ரெயின் ஆகிறீங்க, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கீங்க, தூக்கம் இல்லாமல் இருக்கீங்க. ஸோ பென்டக்கிள்ஸ் இன்னும் ஒரு கார்ட் கூட வரல எனக்கு. ஓகே, ஸோ பென்டக்கிள்ஸ்க்காக நீங்கள் வந்து ஒரு க்ரோத் கொண்டு வரணும்னு ஹெவியாக உழைக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் தெரியுது. ஸோ கண்டிப்பாக ஒரு ஒரு சேஞ்சஸ் கொண்டு வாங்க. ஆல்ரெடி நடந்த ஒரு பாஸ்ட்டையே இது பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஓகே, கார்மிக் சிச்சுவேஷனில் நீங்கள் வந்து போராடிட்டு இருக்கீங்க. ஓகே, 3 ஆஃப் வாண்ட்ஸ், 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ். சிலர் வந்து இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ பார்ட்னர்ஷிப் ஜாப் இருந்தால் கொஞ்சம் இந்த டைம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து சீட்டிங் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு என்ன ஒரு கேப்பபிள் இருக்கோ அது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ட்ரை பண்ணுங்கள். இண்டிவிஜுவலாக நீங்கள் பண்ணுற விஷயத்துக்கு நீங்கள் மக்களுக்கு வந்து இது அதாவது நீங்கள் பண்ணுற இடத்துல வந்து இது பண்ணலாம். பட் ஆனால் பார்ட்னர்ஷிப் அப்படின்றது வந்து வேணாம். அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு வேணாம். ஓகே, இல்லைன்னா நீங்கள் அப்படி இருக்கீங்க அப்படின்னா ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு ட்ரூவாக இருந்தாலும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்க எனக்கு வந்து பெருசாக எனக்கு தெரியலை. ஓகே, ஃபோன். ஓகே, இது என்ன மீனிங் வருதுன்னா, நீங்கள் வந்து இப்போ வந்து நீங்கள் நினைக்கிறீங்க மனசில் வந்து ஒரு பிகினிங் பண்ணலாமா, வேறு இடத்துல ட்ரை பண்ணலாமா அப்படின்னா, அங்கேயும் அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் இருக்குங்க. 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் எங்கே போனாலும் வந்து அந்த ஏன்னா இங்கே என்ன சொல்கிறது, இங்கே கம்மியாக இருக்கும், இல்லை இங்கே ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு வேறு இடத்துல போனால் அங்கே பெருசாக வேறு ஏதாவது இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு தீர்க்கமாக முடிவெடுங்க. ஒரு ஹை பிரிஸ்டஸ் அப்படின்றது வந்திருக்கு. அதே மாதிரி எம்ப்ரஸ் அப்படின்றது உங்களுக்கு இல்லாத டேலண்ட்ஸ் இல்லை, உங்களுக்கு இல்லாத ஸ்கில்ஸ் இல்லை, உங்களுக்கு கடவுள் அந்த எபிலிட்டி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன வருமோ, என்ன நீங்கள் பண்ண நினைக்கிறீங்களோ, எதில் வந்து நீங்கள் வந்து அதில் வந்து ஒரு உங்களுடைய ஒர்க்ஸ் வந்து ஃபர்தராக உங்களுக்கு இதாகும்னு தோணுதோ அதில் வந்து ஒரு இது கொடுங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக விக்ட்ரி இருக்குது. 4 ஆஃப் வாண்ட்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி தான் உங்களுக்கு அந்த விக்ட்ரி அப்படின்றது கிடைக்கிது அப்படின்ற மாதிரி தான் இதுக்கு மீனிங் வருது. ஸோ உங்களுடைய இந்த மாதத்துக்குரிய ஒர்க் சைடு வந்து இந்த மாதிரி கைடன்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டோன்ட் வரி. ஓகே, சேலஞ்சஸ் நிறைய ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் வந்து விக்ட்ரி இருக்குது. ஓகே, ஓகே, உங்களுடைய ஃபேமிலி சைட் பார்த்துலாம். ஃபேமிலி அண்ட் லவ் சிச்சுவேஷன். 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ். வாவ், ஃபேமிலி நல்லா இருக்குங்க. ஃபேமிலி சைட் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு 2 கார்ட்லேயே வந்து நீங்கள் இங்கே வந்து ஒரு ப்ரெஷராக இருக்கிறீங்க. பட் வந்து ஃபேமிலி சைட் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, உங்களுக்கு வந்து சப்போர்ட்ஸ் இருக்காங்க. உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும், லவ் சிச்சுவேஷனாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து ஒரு கேரிங் தெரியுது. உங்களை கேர் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் பேரண்ட்ஸாக இருக்கலாம், லவ் சிச்சுவேஷன் நீங்கள் உங்களுடைய பார்ட்னராக இருக்கலாம், இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஒரு அன்பு லவ் அப்படின்றது வந்து இருக்குங்க. சப்போர்ட்ஸ் தெரியுது, நல்லா இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற ஒரு இது ட்ராபேக் இங்கே கிடையாது. உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக. ஸோ எதுக்காக பயப்படுறீங்க, எதுக்காக வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகிக்கிறீங்க? ஸோ மெயினாக இங்கே வந்து மணி வைஸ் நல்லா இருக்கே. உங்களுக்கு வந்து மணி வந்து இப்போ கிடைக்க போகுது உங்களுக்கு. ஸோ நீங்கள் இல்லைனாலும் உங்கள் ஹஸ்பண்ட், இல்லை நீங்கள் இல்லைனாலும் உங்கள் ஒய்ஃப் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்ஸ் தெரியுது. ஸோ அவங்களால ஒரு ஹெல்ப் அப்படின்றது இருக்குது. ஓகே, ஸோ அதே மாதிரி மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது உங்களை விட்டு கொடுக்காம அவங்க இருக்காங்க. அந்த மாதிரி தெரியுது. 2 பேருக்கும் ஒரு மியூச்சுவல் எனக்கு தெரியுது. அந்யோன்யம் தெரியுது. ரொம்ப நல்லாயிருக்கு. லவ் சிச்சுவேஷனாலும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ கண்டிப்பாக மேரேஜ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு. சில என்ன சொல்கிறது, ஒரு தடங்கள் இருக்கலாம். பட் ஆனால் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தெரியுது. ஓகே, சிலருக்கு இது வந்து நியூ பிகினிங்காக கூட இருக்கலாம். இந்த பாயிண்ட் சூட் ஆகிறவங்க எடுத்துக்கோங்க. நியூ பிகினிங்காக கூட இருக்கலாம் சிலருக்கு. அலைன்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா 100% ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, ரொம்ப நாள் ஆயிருக்கும் பார்த்து. பட் உங்களுக்கு வந்து இப்போ கரண்ட்டாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா வர்றவங்க வர்ற இடம் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்ட், நல்ல ஃபேமிலியாக இருப்பாங்க. ஓகே, நல்லா படித்தவங்களாக இருப்பாங்க. ஒர்க்கிங் பார்க்கும்போது நல்லா தெரியுது. ஸோ நல்லா இருக்குங்க. இங்கே ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, ஸோ ஓவரால் பார்த்தலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஜட்ஜ்மெண்ட் அண்டு
4 ஆஃப் பென்டக்கிள்ஸ். எஸ், நீங்கள் எதுக்காக நீங்கள் வந்து ஜட்ஜ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்களோ, இது வந்து மெயினாக எனக்கு வந்து சிலருக்கு வந்து சொத்து பிரச்சனை இருக்கலாங்க. இல்லைனா வந்து வீடு வாங்குறதுக்காக ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கலாம். அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதம் கிடைக்கும். ஏதாவது வீடு விற்கிறதுக்காக ஏதாவது பண்ணியிருந்தீங்க, இல்லை ட்ரை பண்ணிட்டுருக்கீங்கன்னா இப்போ வந்து அந்த அமௌண்ட் அப்படின்றது வந்து இது வந்து இப்போ கிடைக்க போகுது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு வரப்போகுது. சிலருக்கு வந்து நீண்ட நாள் அதாவது ஆசை அப்படி இருக்கலாம். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக செய்யணும்னு நினச்ச விஷயங்கள் அப்படின்றது வந்து வாங்க போகிறீங்க, பண்ண போகிறீங்க. இங்கே ஜட்ஜ்மெண்ட் எதுக்கு அப்படின்றது வந்து ஒரு சில விஷயம் வந்து ஒரு ஃபேமிலி வைஸில் ஏதாவது வந்து ரிலேஷன்ஷிப், அதாவது ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரிலேட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் மெயினாக ஒரு சிலருக்கு நான் சொல்லுவேன், அம்மா சென்டிமெண்ட், அதாவது அம்மாக்குரிய ஒரு பாண்டிங், ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட வந்து ஒரு கருத்து வேறுபாடு இருக்கலாம். அதில் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும். ஸோ அவங்கள கவனிச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. ஓகே, அவங்களுடைய ஒப்பீனியனுக்கு மரியாதை கொடுங்க. அந்த மாதிரியும் தெரியுது. இந்த பாயிண்ட் இங்கே வருது. ஓகே, ஸோ உங்களுடைய அதாவது சுகஸ்தானம் அப்படின்றது வந்து இப்போ வந்து பெருக போகுது. தட் மீன்ஸ் வந்து நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் வாங்க போகிறீங்க, ஜட்ஜ்மெண்ட் கிடைக்க போகுது, வீடு வாகனம், ஓகே, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. முக்கியமாக சில விஷயங்கள் லோன் வந்து எண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகே, ஸோ இது வந்து என்னென்னா உங்களுடைய மன வருத்தங்க. அதாவது உங்களுக்கு வந்து பேஸ் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ஸ்கில்ஸ் வந்து இன்னும் அப்ரிஷியேஷன் இல்லாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி வருது. ஆனால் உங்களுக்கு வந்து பேசிக்காகவே நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு வந்து இந்த ஒரு இது இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த அது வந்து ரிலேட்டிவ்ஸ் கூட இருக்கலாம், உங்களுடைய ஃபேமிலி சைட் கூட இருக்கலாம். அதாவது நான் வந்து சொல்கிறது அதர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். எல்லாட்டையும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா போட்டி பொறாமைகள் அப்படின்றது இருக்கத்தான் செய்யுது. அந்த மாதிரி தான் உங்களுக்கு கார்ட்ஸ் இங்கே, ஏன்னா உங்களுடைய ஃபீல் இதில் தெரியுது. பட் இந்த சைடு நல்லா வந்திருக்கு. இது வந்து இருக்கும், இங்கேயும் இருக்கும், இங்கேயும் இருக்கும். பட் இங்கே வந்து இப்போ வந்து இங்கே ஹெவியாக தெரியுது. ஓகே, ஸோ அதை வந்து பெருசாக பாதர் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு அதுதான் கடந்து வரணும். அது உங்களுடைய கர்மாவாக நீங்கள் நினச்சிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ த மூன் எர்ஃபன் சூப்பராக வந்திருக்குங்க. இது வந்து என்னென்னா உங்களுடைய கிளாரிட்டி, தட் மீன்ஸ் உங்களுடைய கன்ஃபியூஷன் அப்படின்றது வந்து ஒரு போகுது. ஹெர்ஃபண்ட் அப்படின்றது வந்திருக்குது. ஸோ சம் சொல்யூஷன், உங்களுடைய தீர்வுகள், உங்களுடைய ஆல்ரெடி நடந்த விஷயத்துக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது வந்து கிடைக்க போகுதுங்க இந்த மாதம். ரொம்ப நல்லாயிருக்கு. தேங்க்யூ. ஸோ ஃபைனலாக இது பார்த்துடலாம். த ஆர்ட்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் யுவர் செல்ஃப் த்ரூ க்ரியேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ். எஸ், பியூட்டிஃபுல் உமன், ஃபெமினின் எனர்ஜி, ப்ரொபோசல்ஸ் ஆன் வே, நியூ பர்சனல் ஆர் ப்ரொஃபஷனல் பார்ட்னர்ஷிப். எஸ், ப்ரொஃபஷனல் பார்ட்னர்ஷிப் வந்திருக்கு. ஸோ நல்லா இருக்குங்க, ஓவரால் நல்லாயிருக்கு. இங்கே வந்து சிலருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கோர்ஸ் அப்படின்றது வந்து ஜாயின் பண்ணியிருக்கலாம், இல்லை வந்து படிச்சுட்டு இருக்கலாம். ஸோ உங்களுடைய ரிலாக்ஸேஷனுக்காக அந்த மாதிரி தெரியுது. சிலர் வந்து மியூசிக்கில் கூட இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம்ங்க, பண்ணிகிட்டு இருக்கலாம். நீங்கள் ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், இல்லைனா சிலர் யூடியூப், சோஷியல் மீடியா, ஆன்லைன் அந்த மாதிரி ஒர்க் கூட நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கலாம். மெயினாக குக்கிங் அந்த மாதிரியும் சான்சஸ் இருக்குது. சிலர் வந்து ஜுவல்ஸ் அந்த மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் ஜுவல்ஸ் ஒரு சேல் பண்ணுறவங்களா கூட இருக்கலாம். சிலர் வந்து டியூஷன் சொல்லி கொடுக்குறவங்களா இருக்கலாம். முக்கியமாக மேக்ஸ் அண்ட் சயின்ஸ். ஸோ ஓவரால் நல்லா இருக்குங்க. தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.